100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை 29, 30, 31 இந்த 3 தினங்களில் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, நடக்கப் போகும் பெரிய சம்பவம், அதாவது உங்களுக்கு இதுதான் நடக்கும், இந்த 3 நாட்களில் இதை செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கிரன் பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் வலுவாக அமர்ந்திருக்கின்றது. இதனால் என்ன நடக்கும்னா, உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. மிக முக்கியமாக 31/7/2026 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகின்றார். ஆகையால் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களால் செய்ய முடியாத ஒரு செயலும் செய்து முடிக்க போகிறீங்க. அதாவது இது நம்மளால் முடியாது, நம்மெல்லாம் இதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் உங்களால் முடியாதுன்னு நினைத்து கொண்டிருந்த செயல்கள் கூட எளிமையாக முடிக்க போகிறீங்க. உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப் போகின்றது. எல்லா வகைகள்லையும் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. இறக்கத்தையே இனி பார்க்க மாட்டீங்க. ஜூலை 29, 30, 31 இந்த 3 நாட்களில் மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் பெருமளவு அடிக்கப் போகின்றது அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்து குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது, குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதை கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்ட்டு உங்களை ஏளனமாக பேசியவர்கள் கூட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகின்றார்கள். உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத காட்ட போகிறீங்க. உங்களுக்கான இடம் எது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு செய்யணும். அதாவது குடும்பத்தோட சொந்த வீட்டில் இருக்க போகிறீங்களா, தனியாக வீடு கட்டி குடியேற போகிறீங்களா? ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகின்றது. உங்களுடைய திறமையால் பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போகின்றது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் வரப்போகின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் வகைகள்லையும் நல்லது நடக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் இருந்த உறவுகள் கூட உங்கள் பின்னாடி ஓடி வரப்போகிறாங்க. உறவினர்களால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதுனால அவங்கள நீங்கள் ஒதுக்கியே வைப்பது ரொம்ப நல்லது. இதற்கு முன்னாடி உங்களுடைய உறவுகள் உங்களை தூற்றி இருப்பாங்க, ஏளனமாக பேசி இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் கனத்த இதயத்தோடு தாங்கி கொண்டிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய நிலையை கண்டு அவங்க உங்கள் பின்னாடி வரப்போகிறாங்க. அவங்கள கண்டுக்கிறதும் கண்டுக்காமல் போகிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. தாய் தந்தை வழியிலையும் நல்லது நடக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகின்றது. எல்லா வகைகள்லையும் குடும்ப ரீதியாக ஏற்றத்தை தான் பார்ப்பீங்களே தவிர இரக்கத்தை ஒருபோதும் பார்க்க மாட்டீங்க. இன்னொரு பக்கம் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் அகலப் போகின்றது. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடனே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமாக எப்படி ஒழியும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 3ஆம் நபர், முன் பின் தெரியாத ஒரு நபரின் உதவியோ அல்லது அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்கப் போகின்ற உதவியோ உங்களை மிக பெரும் அளவிற்கு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றது. நீங்கள்
யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல காமிக்க போகிறீங்க, குடும்பத்தில் காமிக்க போகிறீங்க, நண்பர்கள்கிட்ட காமிக்க போகிறீங்க. உங்களுக்கான மதிப்பு அனைத்து இடத்துலையும் உயரப் போகின்றது. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் எல்லா வகைகள்லையும் நன்மைகளே பார்த்தாலும் கெட்டதே நடக்காதா இந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய முன் எச்சரிக்கையும் தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையற்ற செயல்களையும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நண்பராக இருந்தாலும் சரி, தோழியாக, அதாவது உங்களுடைய தோழியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடங்க. நண்பன் தானே, உறவினர் தானே, நண்பர் தோழி தானே, அதாவது பெண் தோழி தானே, பெண் உறவினர் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு அவங்கக்கிட்ட பழகிடாதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்படின்றதுனால யமனாக மாறுவதற்குமே வாய்ப்பு இருக்கின்றது. யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க அப்படின்ட்டு தெரியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான சில நபர்கள் உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக தொல்லையாக மாறுவார்கள். அப்படின்றதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையற்ற பேச்சுகளையும் செயல்களையும் தவிர்த்து விடுங்க. உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக செல்லும். இல்லைன்னா பிரச்சனை தான். அதே மாதிரி கடைசியாக இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, கடன் பிரச்சனை ரீதியாக, பண ரீதியாக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல்நிலை சரியாக இருந்தால் தான் எல்லா வேலைகளையும் நாம் பார்க்க முடியும். உடல்நிலை சரி இல்லை அப்படின்னா எந்த வேலையிலையுமே நம்மளால் சரிவர ஈடுபடவே முடியாது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த 3 நாட்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோட கட்டுக்கோப்பாக இருக்க பாருங்கள். இல்லைனா பல வியாதிகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. அதாவது தேவையற்ற உணவு பழக்கத்தால் வரலாம், தேவையற்ற செயல்களால் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அடுத்து இரவு நேர பயணங்களின் போதும் பாதுகாப்போடு செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இரவு நேர பயணங்களையே இந்த 3 நாட்களில் தவிர்த்து விடுவது நல்லது. அதிலையும் முக்கியமாக சொல்லணும்னா இரவு நேர பயணமே இந்த 3 நாட்களில் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. தேவையில்லாத பயணங்கள் இரவு நேரங்களில் இந்த 3 நாட்களில் செய்வதை தவிர்த்துடுங்க. ஏன்னா தேவையற்ற பயணங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். தேவையான பயணங்களால் பிரச்சனை வராது அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 நாட்களில் துலாம் ராசியில் பிறந்த உங்களை தேடி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். சிறு வாய்ப்பு தானே என்று தவற விடாதீர்கள். கெட்டியாக பிடித்து கொண்டால் ராஜயோக செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றது 100% உறுதி.